Hello students, welcome to Joy of Learning English. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது CBSE Class 12 Flamingo bookல இருக்க chapter number 6 Poets and Pancakes written by Asokamitran. Poets and Pancakes இந்த டைட்டிலோட மீனிங் என்னன்னா, இவர் Gemini Studioவில் வேலை பார்த்தா அங்கே இருந்த ஸ்டோரி டிபார்ட்மெண்ட், அங்கே இருந்த poets, அதுக்கப்புறம் pancake அப்படிங்கிறது அங்கே இருந்த மேக்கப் டிபார்ட்மெண்ட், அதில் அவருக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றியெல்லாம் அதில் எழுதியிருக்காரு. Asokamitran, 1931, a Tamil writer, recounts his years at Gemini Studios in his book My Years with Boss, which talks of the influence of movies on every aspect of life in India. அசோகமித்ரன் ஒரு தமிழ் ரைட்டர், ஆனால் அவர் இந்த மை இயர்ஸ் வித் பாஸ் அப்படிங்கிற இந்த புக்கை இங்கிலீஷில் தான் எழுதியிருக்காரு. இந்த புக்கில் இருந்து ஒரு பகுதி, ஒரு எக்ஸாக்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ மூவிஸ் அப்போ இருந்த மக்களை எப்படியெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த புக்கில் எழுதியிருக்காரு. The Gemini Studios, located in Chennai, was set up in 1940. Gemini Studios 1940ல சென்னையில் எஸ் வாசன் ஆரம்பித்தார். It was one of the most influential film producing organizations of India in the early days of Indian filmmaking. தமிழில் இதை ஜெமினி ஸ்டூடியோஸ்ன்னு சொல்லுவோம். இது சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான லேண்ட்மார்க். இந்த ஜெமினி ஸ்டூடியோஸோட ஃபவுண்டர் எஸ் வாசன் அப்போவே ஹை பட்ஜெட் மூவிஸ், டெக்னிக்கலி அட்வான்ஸ்டு மூவிஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. அதனால இந்தியன் ஃபில்ம் ஹிஸ்ட்ரியில் ஜெமினி ஸ்டூடியோஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ். இவங்களோட மூவிஸ் எல்லாம் தமிழ் மட்டும் இல்லை, ஹிந்தி, இங்கிலீஷ், இப்படி எல்லா லாங்குவேஜ்லையும் எடுத்திருக்காங்க. இவங்களோட சந்திரலேகா அப்படிங்கிற மூவியை நியூயார்க்கில் ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இதை ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபில்ம் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. Its founder was S. Vasan. The duty of Asokamitran in Gemini Studios was to cut out newspaper clippings on a wide variety of subjects and store them in files. இவ்வளோ பெரிய ஜெமினி ஸ்டூடியோவில் அசோகமித்ரனோட வேலை என்ன அப்படின்னா, வர எல்லா நியூஸ் பேப்பரையும் வாங்கி அதெல்லாம் படித்து சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் கட் பண்ணி ஃபைல் பண்ணி வைக்கிறது தான் ஒரு வேலை. இதை ஆர்கைவ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. Many of these had to be written out by hand. கட் பண்ணுறது போக நிறையாது அவர் கையில் எழுதி ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். Although he performed an insignificant function, he was the most well informed of all the members of the Gemini family. இவர் பண்ண வேலை ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட், அன்இம்பார்ட்டண்ட்டான வேலை மாதிரி தோன்னா கூட, ஜெமினி ஃபேமிலி, ஜெமினி ஸ்டூடியோவில் வேலை பார்த்த எல்லாரோடையும் இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தது. இவர் ரொம்ப வெல் இன்ஃபார்ம்டாக இருந்தார். The following is an excerpt from his book My Years with Boss. இப்போ நாம் படிக்க போகிற இந்த சாப்டர் மை இயர்ஸ் வித் பாஸ் அப்படிங்கிற அவரோட புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி. இவரோட பாஸ் எஸ் வாசன் ஜெமினி ஸ்டூடியோஸோட ஃபவுண்டர் மட்டும் கிடையாது, ஆனந்த வெங்கடனோட ஃபவுண்டரும் அவர் தான். Pancake was the brand name of the makeup material that Gemini Studios bought in truckloads. Pancake அப்படிங்கிறது ஃபவுண்டேஷன் க்ரீம் இருக்கும் இல்லையா, அது செய்கிற ஒரு பிராண்டோட நேம். இந்த பிராண்ட் ஃபவுண்டேஷன் க்ரீமை ஜெமினி ஸ்டூடியோஸில் ட்ரக் லோட்ஸ், நிறையா லாரியாக வண்டியாக வாங்கினாங்க. ஏன்னா மூவிஸில் நடிக்கிறவங்களுக்குலாம் நிறைய மேக்கப் போடணும் இல்லையா, அதனால் நிறைய வாங்கியிருக்காங்க. கிரெட்டா கார்போ மஸ்ட் ஹவ் யூஸ்ட் இட், மிஸ் கோஹர் மஸ்ட் ஹவ் யூஸ்ட் இட், வைஜெயந்திமாலா மஸ்ட் ஆல்சோ ஹவ் யூஸ்ட் இட், பட் ரத்தி அக்னிஹோத்ரி மே நாட் ஹாவ் ஈவன் ஹர்ட் ஆஃப் இட். இவர் இங்கே சொல்லியிருக்க இந்த 3 ஆக்ட்ரஸஸ், கிரெட்டா கார்போ, மிஸ் கோஹர், வைஜெயந்திமாலா, இவங்க 3 பேருமே 1950ஸ்லாம் நடிக்க வந்துட்டாங்க. அதனால அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த பேன்கேக்கை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரத்தி அக்னிஹோத்ரி மாதிரி 70s 80ஸ்லலாம் நடிச்சிட்டு இருந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் இதை பற்றி கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போது மேக்கப்லாம் மாறிடுச்சு, மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. The makeup department of the Gemini Studios was in the upstairs of a building that was believed to have been Robert Clive's stables. இந்த ஜெமினி ஸ்டூடியோஸில் இருந்த மேக்கப் டிபார்ட்மெண்ட் எங்கே இருந்தது அப்படின்னா, ஒரு காலத்தில் ராபர்ட் கிளைவோட ஸ்டேபிள், குதிரையெல்லாம் கட்டி வைக்கிற இடம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேபிள் இருந்த பில்டிங்கோட மாடியில் தான் இப்போ மேக்கப் டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு அங்கே இருந்தவங்கலாம் நம்பினாங்க. உங்களுக்குலாம் ராபர்ட் கிளைவ் தெரியும் இல்லையா, ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. அவர் பெங்காலில் கவர்னராக இருந்தார். A dozen other buildings in the city are said to have been his residence. இந்த ஜெமினி ஸ்டூடியோஸ் இருந்தது போக 12க்கும் அதிகமான ரெசிடென்ஸ், பில்டிங்ஸ் எல்லாம் அவருக்கு சொந்தமாக இருந்தது. அப்போ அவர் எவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருப்பார், எவ்வளோ டேக்ஸை இங்கிலாந்துக்கு அனுப்பியிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. For his brief life and an even briefer stay in Madras, Robert Clive seems to have done a lot of moving, besides fighting some
impossible battles in remote corners of India. Clive 49 years தான் உயிரோடு இருந்தார். அதனால அவரோட லைஃபை ப்ரீஃப் லைஃப்னு சொல்கிறாரு. அந்த 49 இயர்ஸில் அவர் மெட்ராஸில் இருந்த டைம் அதோட ப்ரீஃபர், ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் அவர் மெட்ராஸில் இருந்திருக்காரு. ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலும் மூவ் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. இங்கிலாந்துலேருந்து இங்கே வந்தார். அதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் அந்த பேட்டில் ஆஃப் பிளாசி தெரியும்ல, அப்போ இருந்த நவாப்ஸ்க்கு நடுவில் அவ்வளோவா யூனிட்டி இல்லை, ரொம்ப டிவைடடாக இருந்தாங்க. அதை ராபர்ட் கிளைவ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்டிலில் ஜெயிச்சார். அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் இந்தியாவில் ரொம்ப பவர்ஃபுல்லானாங்க. இந்த மாதிரி இம்பாசிபிள் பேட்டில்ஸ் எல்லாம் ராபர்ட் கிளைவ் ஃபைட் பண்ணியிருக்காரு. ரிமோட் கார்னர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னா இங்கே தான் இல்லாமல் எல்லா இடத்துலையும், அந்த பக்கம் பீகார், பெங்கால், இந்த பக்கம் தஞ்சாவூர், மைசூர், இப்படி எல்லா இடத்துலையும் மேஜர் சிட்டிஸ் மட்டும் இல்லாமல் வில்லேஜஸில் கூட போய் நிறைய பேட்டில்ஸ் எல்லாம் நடத்தியிருக்காரு. And marrying a maiden in St. Mary's Church in Fort St. George in Madras. இவ்வளோ மூவ் பண்ணிவிட்டு சண்டையெல்லாம் போட்டுட்டு இதுக்கு நடுவில் நம்ம கோட்டை இருக்கு இல்லையா, ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ், அங்கே இருக்க சென்ட் மேரிஸ் சர்ச்சில் வச்சு ஒரு மேடன், ஒரு யங் கேர்ளை கல்யாணம் வேற பண்ணியிருக்காரு. The makeup room had the look of a hair cutting salon with lights at all angles around half a dozen large mirrors. இந்த மேக்கப் ரூம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா முடி வெட்டுற கடை, சலூன்னு தமிழில் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இருக்கும். அங்கே அட்லீஸ்ட் half a dozen மிரர்ஸ் இருக்கும். அந்த மிரரை சுற்றி எல்லாம் எல்லா ஆங்கிள்லையும் நிறைய லைட்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி தான் இருக்கும். They were all incandescent lights, so you can imagine the fiery misery of those subjected to makeup. இன்கேண்டசன்ட் லைட்ஸ் அப்படின்னா அந்த காலத்து பல்பெல்லாம் இருக்கும்ல, அதுக்குள்ளே ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும். அந்த ஃபிலமெண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டியில் நல்லா ஹீட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ஹீட்னால் அது பிரைட் ஆகி அது லைட்டை எமிட் பண்ண ஆரம்பிக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு பல்பே அவ்வளோ ஹாட்டாக இருக்கும். அந்த மிரரை சுற்றி அத்தனை பல்பு வச்சுருக்காங்க. அந்த ரூமில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பல்பு இருக்கும். அப்போது மேக்கப் போட்டுக்கணும், சப்ஜெக்டட் டு மேக்கப். யாரையாவது மேக்கப் போடுறதுக்கு உள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சாங்கன்னா அந்த ஃபயரி மிசரி, ஃபயரினா ஹாட், அந்த சூட்டில் அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு கொஞ்சமாவது இமேஜின் பண்ணி பாருங்க. The makeup department was first headed by a Bengali who became too big for a studio and left. இந்த மேக்கப் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டாக இருந்தவர் வந்து ஒரு பெங்காலி. டூ பிக் ஃபார் அ ஸ்டூடியோ அப்படின்னா அவர் நான் இதை விட பெரிய ஆள், நான் இங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டார் போல இருக்கு. அவர் ரொம்ப பெரிய ஆளாகி அவர் அந்த ஸ்டூடியோ விட்டே போயிட்டார். He was succeeded by a Maharashtrian who was assisted by a Dharwad Kannadiga, an Andhra, a Madras Indian Christian, an Anglo-Burmese and the usual local Tamils. அந்த பெங்காலி போனதுக்கப்புறம் அவரோட இடத்துக்கு வந்தவர் ஒரு மகாராஷ்டிரியன். அவருக்கு யாரெல்லாம் அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்கன்னா ஒரு தார்வாட் கன்னடிகா, தார்வாடுங்கிறது கர்நாடகாவில் இருக்க ஒரு இடம், அப்புறம் ஒரு ஆந்திராக்காரர், அப்புறம் சென்னை மெட்ராஸை சேர்ந்த ஒரு இந்தியன் கிறிஸ்டியன். அப்போ ஆங்கிலோ இண்டியன்ஸ் அந்த கிறிஸ்டியனும் இருந்தாங்க, இவர் வந்து இந்தியன் கிறிஸ்டியன். அப்புறம் ஆங்கிலோ பர்மீஸ் ஒருத்தர் இருந்தார். அது போக நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. All this shows that there was a great deal of national integration long before AIR and Doordarshan began broadcasting programs on national integration. இந்த மேக்கப் ஸ்டூடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டை சேர்ந்தவங்களும் இருந்தாங்க. ஏன் ஒரு ஆங்கிலோ பர்மீஸ், பர்மா வேறு கண்ட்ரியை சேர்ந்தவங்க கூட இருந்தாங்க. எல்லா ரிலீஜனை சேர்ந்தவங்களும் இருந்தாங்க. ஏஐஆர் அப்படிங்கிறது ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன் அப்படிங்கிறது நம்ம நேஷ்னல் டெலிவிஷன். ஸோ ஏஐஆரும் தூர்தர்ஷனும் நேஷ்னல் இன்டகிரேஷன், அதாவது தேசிய ஒருமைப்பாடு, எல்லா மக்களும் சேர்ந்துருக்கணும், செக்குலரிசம் இருக்கணும், யூனிட்டி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் ப்ராட்காஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டூடியோவில் அதெல்லாம் இருந்தது. எல்லோரும் ஒன்றா ஒற்றுமையாக இருந்தாங்க. This gang of nationally integrated makeup men could turn any decent looking person into a hideous crimson-hued monster with the help of truckloads of pancake and a number of other locally made potions and lotions. இதை வந்து ரொம்ப ஹியூமரஸாக எழுதியிருக்காரு. டீம்னு சொல்லாமல் கேங் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கும்பல் இருக்கே, இந்த நேஷ்னலி இன்டகிரேட்டட் தேசிய ஒருமைப்பாட்டு கும்பல் என்ன பண்ணும் அப்படின்னா, ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கவங்கள கூட நிறைய மேக்கப் அப்பி பேன்கேக்கோட கொஞ்சம் லோக்கலி மேட் போஷன்ஸ், உள்ளூரில் கிடைக்கிற கொஞ்சம் மேக்கப் சாமானெல்லாம் கலந்து, போஷன் அப்படின்னா அது ஒரு மேஜிக்கல் லிக்விட், அதுக்கு கொஞ்சம் மேஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். ஆனால் இங்கே அதுக்கு மீனிங் ஒரு 4-5 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்ந்து கலந்து மிக்சர், அதோட கொஞ்சம் லோஷன்லாம் கலந்து, அது போக அவங்க தான் ட்ரக் லோட்ஸ், வண்டி வண்டியாக லாரியாக பேன்கேக் வாங்குறாங்கல்ல, எல்லாத்தையும் கலந்து மேக்கப்பை போட்டு எப்படி மாற்றிடுவாங்கன்னா ஹிடியஸ்
crimson hued monster. Hideousனா ugly, crimsonna red color. ஒரு மாதிரி டீப் ரெட்டை தான் கிரிம்சன்னு சொல்லுவோம். அந்த மேக்கப் அந்த காலம் பேன்கேக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட்டிஷாக தான் இருக்கும். அதெல்லாம் போட்ட ஒரு மான்ஸ்டர், ஒரு அக்லி பர்சன் மாதிரி மாற்றி விட்ருவாங்க. Those were the days of mainly indoor shooting and only 5% of the film was shot outdoors. அப்போல்லாம் ஃபில்ம் ஷூட்டிங் ஸ்டூடியோக்குள்ளே க்ளோஸ்ட் டோர்ஸ்குள்ளே தான் அவங்க ஷூட் பண்ணாங்க. ஏன்னா அப்போ இருந்த லைட்டிங், கேமரா அதெல்லாம் வந்து அவுட்டோரை அவ்வளோவா சப்போர்ட் பண்ணலை. அதனால ஓன்லி 5% ஆஃப் த ஃபில்ம் தான் அவுட்டோரில் எடுத்தாங்க. அதனால என்ன ஷூட் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டூடியோக்குள்ளேயே பெரிய செட் மாதிரி போட்டு அதில் தான் ஷூட் பண்ணுவாங்க. I suppose the sets and studio lights needed the girls and boys to be made to look ugly in order to look presentable in the movie. அசோகமித்ரன் என்ன நினைக்கிறாருன்னா, அங்கே இருந்த செட்ஸ், ஸ்டூடியோ லைட்ஸுக்கெலாம் ஒரு நீட் இருந்தது. நீடட் த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் டு பி மேட் டு லுக் அக்லி. அங்கே இருக்க பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் அசிங்கமாக்கினாதான் அவங்கெல்லாம் மூவியில் பார்க்க ப்ரெசன்டபிளாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நீட், ஒரு தேவை அதுக்கு இருந்தது அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. A strict hierarchy was maintained in the makeup department. Hierarchy-na different levels of people working in an organization. இந்த மேக்கப் டிபார்ட்மெண்ட்லேயும் அதே மாதிரி ஒரு ஹையரார்க்கி இருந்தது. The chief makeup man made the chief actors and actresses ugly. His senior assistant, the second hero and heroine, the junior assistant, the main comedian and so forth. ஸோ இந்த ஹையரார்க்கி படி சீஃப் மேக்கப் மேன், அதாவது மெயின் மேக்கப் மேன் இருப்பார்ல, எல்லாருக்கும் சீனியர், அவர் வந்து மெயின் ஆக்டர், ஆக்ட்ரஸஸ் இவங்களெல்லாம் அக்லி ஆக்குவார். அதுக்கு அடுத்த லெவலில் இருக்க சீனியர் அசிஸ்டண்ட் வந்து செகண்ட் ஹீரோ, ஹீரோயின் அவங்கள அசிங்கமாக்குவார், அக்லி ஆக்குவார். ஜூனியர் அசிஸ்டண்ட் மெயின் காமெடியனை அசிங்கமாக்குவார். அப்படியே ஒரு லெவலுக்குள்ள மேக்கப் மேனும் அந்தந்த லெவலுக்குள்ள ஆக்டர், ஆக்ட்ரஸஸை அசிங்கமாக்குவாங்க. The players who played the crowd were the responsibility of the office boy. Even the makeup department of the Gemini Studio had an office boy. அதுக்கப்புறம் அங்கே க்ரௌடு மாதிரி நடிக்கிறதுக்கு வருவாங்கல்ல, அவங்களுக்குலாம் யார் மேக்கப் போடுவாங்கன்னா ஆஃபீஸ் பாய் போடுவார். பொதுவாக பெரிய பெரிய ஆஃபீஸ்லலாம் ஆஃபீஸ் பாய் இருப்பாங்க. ஆனால் ஜெமினை ஸ்டூடியோவில் இருந்த மேக்கப் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னே தனியாக ஒரு ஆஃபீஸ் பாய் இருந்திருக்காரு. On the days when there was a crowd shooting, you could see him mixing his paint in a giant vessel and slapping it on the crowd players. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு அவங்க எடுத்த சந்திரலேகா அப்படிங்கிற மூவியவே எடுத்துக்குவோம். அதில் வர ட்ரம் டான்ஸில் 400 டான்சர்ஸ் ஆடியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மேக்கப் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ பிஸியாக இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கும்போது க்ரௌடுன்னா எஸ்எஸ் வாசன் அவர்கள் வந்து எத்தனை பேரை காமிச்சிருப்பார். இத்தனை பேருக்கும் மேக்கப் போடுறதுக்கு இந்த ஆஃபீஸ் பாய் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பெயிண்டெல்லாம் ஒரு பெரிய ஜெயண்ட் வெசல், பெரிய அண்டா குண்டா மாதிரி இதில் கொட்டிட்டு அதை அப்படியே வர க்ரௌட் பிளேயர்ஸ் முகத்துலலாம் அடிச்சு விட்ருவார். The idea was to close every pore on the surface of the face in the process of applying makeup. அவங்கள பொறுத்த வரைக்கும் மேக்கப் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபேஸில் இருக்க எந்த போரும் தெரியாத அளவுக்கு, ஸ்கின்னில் இருக்க எந்த போரும் தெரியாத அளவுக்கு கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் லேயராக மேக்கப்பை போட்டு முகம் ஃபுல்லாக அப்பி விட்டுறணும். He wasn't exactly a boy. He was in his early 40s. அவர் ஆஃபீஸ் பாய்னு சொன்னால் கூட அவர் பாய் கிடையாது. அவருக்கு early 40s, 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. Having entered the studios years ago in the hope of becoming a star actor or a top screenwriter, director or lyrics writer. Lyrics writer அப்படின்னா ஒரு டியூனுக்கு பாட்டு எழுதுறது. சினிமாவில் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாதவங்களுக்குலாம் அதில் என்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் ஸ்டூடியோவில் போய் எப்படியாவது ஏதாவது ஒரு வேலையில் சேர்ந்துட்டா அப்புறமா ஒரு பெரிய ஆக்டராகவோ, இல்லை ஒரு ஸ்க்ரீன் ரைட்டராகவோ, இல்லை டிரெக்டராகவோ, இல்லை ஒரு லிரிக்ஸ் ரைட்டராகவோ ஏதாவோ ஆயிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து ஏதாவது ஒரு வேலையில் சேர்ந்துறது. அப்படி ஆஃபீஸ் பாயாக சேர்ந்தார் இவர். இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ அவருக்கு இத்தனை வயசாயிடுச்சு, இன்னும் ஆஃபீஸ் பாயாகவே இருக்கார். He was a bit of a poet. அவர் கொஞ்சம் கவிதையெல்லாம் கூட எழுதுவார். In those days, I worked in a cubicle, 2 whole sides of which were French windows. I didn't know at that time they were called French windows. அப்போது அசோகமித்ரன் ஜெமினி ஸ்டூடியோஸில் வேலை பார்த்தா அந்த ஆஃபீஸ் இவருக்குன்னு தனியாக ஒரு கியூபிக்கல் கொடுத்துருந்தாங்க. கியூபிக்கல் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் என்க்ளோஸ்ட் ஏரியா மாதிரி. ஆஃபீஸில் இவருக்குன்னு தனியாக ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதில் 2 சைடும் ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் இருந்தது. அப்போ அவருக்கு ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஆக்சுவலாக ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் அப்படிங்கிறது ஃபுல் விண்டோஸாக இருக்கும். அதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் போகலாம். விண்டோ வந்து 2 பெரிய கதவு மாதிரி இருக்கும். Seeing me sitting at my desk tearing up newspapers day in and day out, most people thought
I was doing next to nothing. இவருக்கு என்ன வேலைன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நியூஸ் பேப்பர்ஸில் வர ஆர்டிகல்ஸ் எல்லாம் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து கட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. ஸோ இதை வந்து யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இவர் அந்த கியூபிக்கலில் உட்காந்து பேப்பரை கிழிச்சிக்கிட்டே இருக்காரு. நாள் பூரா பேப்பர் கிழிக்கிறத தவிர இவர் வேறு எந்த வேலையுமே செய்யலை, இவருக்கு வேலையே இல்லை போல இருக்குது அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சாங்க. இட் இஸ் லைக்லி தட் த பாஸ் தாட் லைக்வைஸ் டூ. எல்லாரும் நினச்ச மாதிரி தான் பாஸ் எஸ்எஸ் வாசனும் நினச்சிருப்பார் போல இருக்குது. இவன் எந்த வேலையுமே செய்கிறதில்ல அப்படின்னு தான் அவரும் நினச்சிருப்பார் போல. So, anyone who felt I should be given some occupation would barge into my cubicle and deliver an extended lecture. Barge into அப்படின்னா suddenly enter, திடீர்னு உள்ள நுழையிறது. இவர் வேலை இல்லாமல் சும்மா தானே இருக்காரு, இவருக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுப்போம்னு நினைக்கிறவங்கலாம் இவரோட கியூபிக்கல்குள்ளே புகுந்து ஒரு பெரிய லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. The boy in the makeup department had decided I should be enlightened on how great literary talent was being allowed to go waste in a department fit only for barbers and perverts. Pervert அப்படின்னா a person whose sexual behavior is regarded as abnormal or unacceptable. இந்த மேக்கப் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஆஃபீஸ் பாய் நம்ம ரைட்டரோட கியூபிக்கலுக்கு அடிக்கடி வருவார். ஏன் வருவாருன்னா ரைட்டரை என்லைட்டன் பண்ணுறதுக்கு, அவருக்கு தெரியாத ஒரு விஷயத்த தெரிய வைக்கிறதுக்கு, புரிய வைக்கிறதுக்காக வருவார். ஆஃபீஸ் பாய் தன்னை ஒரு லிட்ரரி டேலண்ட்டுன்னு நினச்சிக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் a bit of a poet அப்படின்னு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மேக்கப் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது பார்பர்ஸ், முடி வெட்டுறவங்களுக்கும், பர்வர்ட்ஸ், பொறுக்கிங்களுக்குமான இடம். தன்னை போல் ஒரு லிட்ரரி டேலண்ட்டை இப்படி ஒரு இடத்துல போட்டு வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு புலம்புறதுக்காக வருவார். ஆஃபீஸ் பாய் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரோட திறமைக்கு அவர் ஸ்டோரி டிபார்ட்மெண்ட்டில், ரைட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும், அதை விட்டுட்டு அவரை மேக்கப் டிபார்ட்மெண்ட்டில் போட்டாங்க, அதுவும் ஆஃபீஸ் பாயை போட்டாங்க அப்படின்றத சொல்ல வர்றாரு. Soon I was praying for crowd shooting all the time. Nothing short of it could save me from his epics. ஆஃபீஸ் பாய் இப்படி அடிக்கடி வந்து லெக்சர் கொடுக்கறதுனால இவர் கடவுள்கிட்ட நிறைய க்ரௌட் ஷூட்டிங் ஜெமினை ஸ்டூடியோவில் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாரு. ஏன்னா க்ரௌட் ஷூட்டிங் நடந்தால் ஆஃபீஸ் பாய் மேக்கப் அடிக்க போயிடுவார் இல்லையா, அதனால் அப்படிலாம் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இந்த க்ரௌட் ஷூட்டிங் மட்டும்தான் நம்ம ரைட்டரை ஆஃபீஸ் பாய்கிட்டேருந்து காப்பாற்ற முடியும், வேறு எதாலையும் காப்பாற்ற முடியாது. எபிக்ஸ் அப்படின்னா லாங் ஸ்டோரிஸ். இவர் சொல்கிற பெரிய பெரிய கதைகள்கிட்டருந்து என்ன காப்பாற்று கடவுளே அப்படின்னு வேண்ட ஆரம்பிச்சிட்டாரு. இதோட நம்ம பேன்கேக்ஸ் கதை, மேக்கப் டிபார்ட்மெண்ட் கதையை முடிச்சுக்கலாம். அடுத்த பாட்டில் நம்ம ஸ்டோரி டிபார்ட்மெண்ட் பாய்ட்ஸை பற்றி பார்க்கலாம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அங்கேருந்து போய் பாருங்கள். For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.